அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்விய கேட்டிருக்காரு. ஐயா, இந்த பிரம்மச்சரியத்த பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பிரம்மச்சரியம் அப்படின்னா, நம்ம உலக வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சாரி அப்படின்னா கல்யாணம் பண்ணாம வாழறது. இந்த பிரம்மச்சரியத்த பத்தி நம்ம இறுதியா பேசலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். இப்ப கேள்வி கேட்டதுனால, இத பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு பட்டுட்டோம். இப்ப இந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியம் என்றால் கல்யாணத்திற்கும் பிரம்மச்சரியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்ப அருட்பிரகாச வள்ளலார் அவர் திருமணமானவர். ஆனால் அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம், அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். திருமணம் ஆனவர்தான். ஆனால் இல்லறத்தில் அவர் ஈடுபடவில்லை. அவர் இல்லறத்தில் உடலுறவில் ஈடுபடவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததனால்தான் அவர் ஒளி தேகமாக ஆக முடிந்தது. அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் ஒளி தேகமா ஆக முடியுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. நமக்கு தேவைக்கேற்றார் போல் அதை பயன்படுத்துவது என்பதே பிரம்மச்சரியத்தில் சரியானது. ஒரு பிரம்மச்சரியம், ஒரு 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 குடும்பஸ்தன் இருக்காரு, கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கலாம். எப்பெல்லாம் அவர் பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்ப எல்லாமே தன்னுடைய விந்து சக்தியை, சுக்கிலத்தை அவர் சேமித்து வைக்கலாம். எப்படி அது சேமித்து வைப்பது என்றால், எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் எதுவென்றால், தன்னுடைய சுக்கிலத்தை சேர்த்து வைப்பதில் மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கிறது. இப்ப இது எதில் சாத்தியம் என்று கேட்டீர்களே, ஆனால் இது மெடிடேஷன், அதாவது யோக பயிற்சியில் தான் இது மிக மிக சாத்தியமானது. மற்ற விஷயங்களில் பக்தி மார்க்கத்திலேயோ மற்ற மார்க்கத்திலேயோ இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தியம் மிக மிக குறைவு. அப்பொழுது மனம் எப்பொழுதெல்லாம் மோகிக்கப்படுகிறதோ, காமுறப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு மேலே இருக்கின்ற சுக்கிலமாகப்பட்டது, விந்துவாகப்பட்டது காமுற்று இலகி கீழே விந்து பைக்கு வருகிறது. எப்பப்பெல்லாம் நம்ம காமுறோமோ அது இலகி என்ன பண்ணும், அந்த விந்து பைக்கு வந்துடும். அந்த விந்தணுக்கள் எல்லாம், உயிரணுக்கள் எல்லாம் நிறைந்ததா அங்க இருக்கும். அப்ப சம்யோகம் பண்ணும் பொழுது, அதாவது உடலுறவு செய்யும் பொழுது, அந்த விந்தாகப்பட்டது பல கோடி விந்தணுக்கள் வெளியேறி அதில் ஒரு விந்தணு கர்ப்பப்பையில் போய் விழுந்து குழந்தையாக மாறுகிறது. அந்த குழந்தையாக மாறுகிற அந்த ஒரு விந்தணு இருக்கு இல்லையா, அதுவே புண்ணியம் செய்யப்பட்ட ஒரு விந்தணு. அதுவே இந்த உலகத்தில் அவதரிக்கக்கூடிய தன்மையை, அந்த பிராப்தத்தை அடைந்த அணு அது.
இப்படி அந்த மற்ற அணுக்கள் எல்லாமே அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அழிஞ்சு போயிடும். இப்படி எப்பொழுதெல்லாம் நாம் காமுறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த விந்து வெளியேறும்போது இந்த நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய அந்த அணுக்கள் வெளியேறும்போது, நம்ம உயிரணுக்கள் வெளியேறும்போது நம்மளோட சத்துக்கள் வெளியேற்றப்படுகின்றன. நம்மளோட சத்துக்களை நாமே இழக்கின்றோம். இதை சிவானந்தபுரம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அப்பொழுது இந்த யோகா மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் பத்தாது, காமுறாமலும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது இலகி கீழே இறங்காது. காமுற்றீர்களேனால் தானாக இறங்கி கீழே வந்துவிடும். இதில் நிறைய பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. இதை பாதுகாக்கணும், சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி. தேவையில்லாமல் நீங்க வெளியே விடக்கூடாது. நீங்க வெளியே விட்டீர்களேயானால் அது எங்க போகணும் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு போனாதான் அது என்ன ஆகுது, ஒரு உயிரா மாறி அது புண்ணியமா மாறுது. பாக்கி எல்லாமே நமக்கு சேதாரமா தான் ஆகுது. சரி, இப்ப அந்த விந்தணுக்கள் மட்டும்தான் அதை மாதிரி ஆகுதா, உங்களோட உயிரை வெளியேற்றுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பேசுகிற செயல், ஐம்புலன்கள் வழியாக நாம் செய்கிற அனைத்து செயல்களையுமே நம்ம ஜீவனை என்ன பண்ணுது, நசிக்க செய்கிறது. அதே போலதான் விந்தணுக்கள் வெளியேறும் போது நம்ம ஜீவணுக்கள் எல்லாம் நசிக்கப்படுகின்றன. இப்படி வெளியே செல்லாமல் உள்முகமாக நாம் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துவதற்கு தான் பிரம்மச்சரியம் என்று பெயர். இப்ப நமக்கு ஒரு 2 குழந்தையோ 3 குழந்தையோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க பிறக்குது, பெற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் அதை விட்டுவிட வேண்டும். நீங்க ஒரு பெரிய நிலையை அடையணும், அந்த ஈஸ்வர தன்மையை அடையணும் அப்படின்னால் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த விந்தணுக்களை, அந்த சுக்கிலத்தை நீங்க சேமித்து வைத்திருக்க வேண்டும். இது சமாதி நிலை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஈஸ்வர ஐக்கியம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேர்த்து வைக்கணும். இல்லாட்டினா அது சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லா நடைமுறையும் போல நீங்க சாதாரணமாக அந்த இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அந்த இந்திரிய ஒழுக்கத்துல இருக்கலாம். அது ஒன்றும் தவறில்லை. உங்க உணவுகளை பொறுத்ததே. இது யாருக்கு, வெளியில இருக்கிற உலகவாசிகளுக்கு. அந்த உலகவாசிகள் அதை ஒரு 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 அளவுக்கு அதிகமா அது சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு அது ஒரு பைத்தியமா ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது இளமை, ஒரு ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் இளமையிலிருந்தே அவர் அவரு தன்னோட சுக்கிலம் வெளியாகல அப்படின்னா அவர் அதே பிரம்மையில இருந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மன மாற்றங்கள், மனதுல ஒரு சில குழப்பங்கள், அந்த மனநோய்க்கு ஆளாயிடுவார். அப்படி ஆளாகும்போது சில மனமாற்றங்கள், சில பைத்தியகார்த்தனமா அப்படி இருப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு. அதிகமாக இல்லை, ஒரு 2% அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக நீங்க எல்லாரும் இது மாதிரி பயப்படணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அதனால அப்படி இருக்கு. அப்ப இதுல பிரம்மச்சரியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கல்யாணம் ஆனவர்களும் விந்து சுக்கிலத்தை சேர்த்து வைப்பது உண்டு. வள்ளலார் போல ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல. ஆனால் கல்யாணம் ஆகாதவர்களும் அதை நசிப்பது உண்டு, அதை சேதாரப்படுத்துவதும் உண்டு. ஆகவே நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமணத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சுக்கிலத்தை நசிக்க செய்தால் பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம். அதை சேமித்து வைத்தால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தம்.
அப்ப திருமணம் ஆன பிறகு கூட நம்ம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கலாம். எப்பயிலிருந்து அந்த சுக்கிலத்தை நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பயிலிருந்து நீங்க பிரம்மச்சாரி தான். அதிலிருந்து நீங்கள் விடாமல் அதை பாதுகாத்து வைத்தீர்களேயானால், அன்றிலிருந்து நீங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கான சமம்தான். அதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே பிரம்மச்சரியம் என்பது என்னவென்று கேட்டால், உங்களுடைய சுக்கிலத்தை நசிக்காமல் உள்ளேயே நிறுத்தி அது சுக்கிலமணியா ஆக்கும் ஒரு முறைக்கே நாம் என்ன சொல்லுவோம் என்று கேட்டால், அதைதான் ரசவாதம் என்றும் நாம் சொல்லுவோம். அதைதான் சுக்கிலமணி சுப்பிரமணி என்றும் நாம் கூறுவோம். ஆகவே இது யாருக்கு தேவையோ அவர்கள் அதை சேமித்து வைக்க வேண்டும். யாருக்கு தேவை இல்லையோ அவர்கள் அதை 15 நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்துவதுங்கிறது உத்தமமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.